வணக்கம். இந்த அன்பிற்கும் பண்பிற்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். It is indeed a good evening. I have something to tell you that will make you celebrate even louder than what you're doing now. Our Abhinandan Vardhaman is back. I just heard the news. I'm happy I'm able to share it in this dais. I'm honored to share this joy with all of you. We thank the neighboring country's government for doing this act of valor. I think the best part of valor is discretion, and they've shown it. Thank you. We have shown it many times before, and they are also reciprocating. We hope this continues and not war. I'm happy to say it from the Guru Nanak College. This is a community which knows valor and benevolence. So they understand my joy with today's evening. இங்கே எல்லாவற்றையும் அரசியலுக்காக சுயநலத்திற்காக உபயோகித்துக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் நடுவே என்னை போல் ஒருவனும் இருக்கிறான் என்பதை மறந்துவிடாதீர்கள். நான் இங்கே பார்ப்பது நாளைய தமிழகத்தின் முகத்தை. நாளைய தமிழகத்தை போகும் இடமெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாளைய தமிழகத்தை செதுக்கப் போகும் சிற்பிகளின் முகம் இவை என்று. அதுவும் கற்றறிந்த சிற்பிகள். இந்த அரங்கம் புதிய அரங்கம். நானும் இந்த அரங்கத்திற்கு புதியவன் தான். இங்கே மாணவர்களின் நடனம் பார்த்தேன். நானும் இங்கே சினிமா உலகில் நடனமணியாக என் வாழ்க்கையை துவங்கியவன் தான். இவர்கள் ஆசான் யார் என்று எனக்கு தெரியாது. அது யாராக இருந்தாலும் எந்த வயதுடையவராக இருந்தாலும் அவருக்கு என் வணக்கங்கள். எத்தனை பயிற்சிக்கு பின்னால் இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை அவர்களால் வழங்க முடியும் என்பதை ஒரு கலைஞனாக என்னால் உணர முடிகிறது. இசையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாம் அவர்களுக்கு இடைஞ்சலாகவே இல்லை. ஏன், நமக்கும் தான். அற்புதமாக நடனமாடிய இளைஞர்களுக்கும் அந்த மூவருக்கும் பெயர் தெரியாது, அவர்களுக்கும் என் பாராட்டுக்கள். கலை வியாபாரமாகிவிட்ட பின்பு அது வாழும், வளராது. இது போன்ற இடங்களில் தான் கலை வளர்க்கப்படும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த கரகோஷங்களுக்காக மட்டுமே அவர்கள் செய்திருக்கும் பயிற்சி
கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு நடிக்கும் நட்சத்திரங்கள் கூட செய்யாத பயிற்சி. இங்கே ஒரு சில ஆயிரம் பேருக்கு முன்னால் ஆடப்போவதற்கே இவ்வளவு கடமை உணர்ச்சியுடன் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். பல கோடி பேர் பார்க்கும் சினிமா நட்சத்திரங்கள் இவ்வளவு மெனக்கிடுவதில்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது பேசுவது சினிமா நட்சத்திரம் அல்ல, ஒரு சினிமா இயக்குனரின் ஆதங்கம் இது. இவர்கள் கற்ற பாடம் என்னவாக இருந்தாலும் இத்திறமைகளுக்கு வேறு அரங்கம் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், வாழ்த்துகிறேன். அடடே, இப்படிப்பட்ட நடனம் நம்ம சினிமாலாம் இருந்தா நல்லா இருக்குமே நான் நினைக்கிற அளவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாம் ஏகலைவர்கள், தனியாக ஒரு ஆசான் வைத்து நிதம் கற்றவர்கள் அல்ல, பார்த்து பார்த்து தானே பழகி கற்றவர்கள். அவர்களுக்கு எனக்கு கொடுத்ததை விட பெரிய கரகோஷம் கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். என்னை இந்த அற்புத தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குருநானக் காலேஜுக்கும் அதன் முதல்வருக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் வணக்கங்கள், நன்றி. எனக்கு அதிகமாக கல்லூரிகளில் அனுமதி கிடையாது. அதாவது நான் படிக்கலைங்கிறதுக்காக இல்லை, அது நானா செய்த முடிவு. அரசு எடுத்திருக்கும் முடிவு. நான் மாணவர்களுடன் அதிகம் பேசிவிடக்கூடாது என்ற பதட்டத்தில் எடுத்த முடிவு. அது கடித வடிவில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்றிருக்கிறது என்பதுதான் சோகமான உண்மை. ஆனால் அதையும் மீறி, இதற்கு பேர் வீரம் அல்ல, நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த உரையாடல்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று மாணவர்களும் நானும் கல்லூரிகளும் நினைப்பதால் தான் என்னால் உங்களுடன் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது.